அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் உங்களுக்கு BBQல நீங்கள் மட்டன் சிக்கன் அப்படி போட்டு சாப்பிட்டுருப்பீங்க. அதுக்கு பிறகு நீங்கள் நார்மலா இப்படியும் சிக்கன் தையில ஒன்று நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இதுவும் நீங்கள் செஞ்சு BBQல போட்டு சாப்பிடலாம். அது நீங்கள் இந்த ஈக்கில் குத்தி போடணும். அதை நான் குத்துறது எப்படின்றதை கடைசியாக காட்டுறேன். இப்போ நாங்கள் இதுக்கு மேரினேட் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். இதில் 750 கிராம் சிக்கன் தை எடுத்து ஓரளவு பெரிய பீஸா வெட்டி வச்சிருக்கிறேன். நாங்களும் சின்ன வெட்டக்கூடாது, ஏன்னா நாங்கள் இதில் குத்தோணும் மண்டபடியாக அந்த இதில் வெட்டி வச்சிருக்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு தேக்கரண்டி லெமன் எடுத்து வச்சிருக்கிறேன். இது அரை தேக்கரண்டி பெப்பரிக்கா ஹாட் பெப்பரிக்கா பவுடர் எடுத்து வச்சிருக்கிறேன். இது தேவையான அளவுக்கு உப்பு. இது 1.5 தேக்கரண்டி கியூமின் பவுடர் எடுத்து வச்சிருக்கிறேன். இது 1/4 தேக்கரண்டி சின்னமன் பவுடர் எடுத்து வச்சிருக்கிறேன். இது 100 மில்லிலிட்டர் தயிர் எடுத்து வச்சிருக்கிறேன். இது 1.5 தேக்கரண்டி கார்லிக்கும் ஜிஞ்சரும் பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கிறேன். இது 1 தேக்கரண்டி பிளாக் பெப்பர் பவுடர் எடுத்து வச்சிருக்கிறேன். இது அரை தேக்கரண்டி சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். இதைத்தான் நான் இதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். வாங்க மிக்ஸ் பண்ணுறதை பார்ப்போம். உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கொள்ளுங்க. இதை நல்லபடியாக நாங்கள் இருக்கா மிக்ஸ் பண்ணி இதை நாங்கள் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் தான் எடுத்து நாங்கள் இந்த ஈக்கில் குத்த போகிறோம். அல்லாட்டி நீங்கள் ஒரு 3-4 மணித்தியாலம் ஊற வச்சுட்டும் இதை நீங்கள் இந்த ஈக்கில் குத்தலாம். இதுக்கு நீங்கள் சிக்கன் தை தான் வேண்டி இந்த சைஸில் வெட்டி மிக்ஸ் பண்ணுங்க. சிக்கன் பிரஸ்ட் இதுக்கு நல்லா இருக்காது. சிக்கன் தை தான் இதுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் அதை வேண்டி இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த ஈக்கில் நாங்கள் குத்துவோம். அந்த ஈக்கில் குத்துறதை நான் இது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பிறகு அடுத்ததாக எடுத்து காட்டுறேன். இதுக்கு பிறகு நான் உங்களுக்கு இறால் எப்படி மிக்ஸ் பண்ணி அதுவும் அப்படி ஈக்கில் குத்துறன்றதை சொல்லி காட்ட போகிறோம். இதை முதல்ல நாங்கள் ஃப்ரிட்ஜில் இப்போ வைப்போம். வச்சுட்டு இறாலை குத்துறதை பார்ப்போம். இனி நாங்கள் இறால் அதாவது ப்ரான்ஸ் எப்படி மிக்ஸ் பண்ணுறன்றதை பார்ப்போம். முதல் ப்ரான்ஸ் எடுத்து நல்லபடியாக அப்படி கோதோடு தான் நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். மேலால் நீங்கள் சின்னதாக கத்திரிக்கோளால் கட் பண்ணி அந்த மேலே முதுகில் இருக்கிற அந்த இதுகளை எடுத்து போட்டு நல்லபடியாக க்ளீன் பண்ணி இப்படி எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்களும் அப்படி செய்யுங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு தேக்கரண்டி அளவுக்கு தேசி புளி, தேவையான அளவுக்கு உப்பு. இது ஃபிஷ் மசாலா எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் ப்ரான் மசாலா இருந்தாலும் எடுக்கலை. நான் ஃபிஷ் மசாலா 1 தேக்கரண்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இது சீசனிங் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த சீசனிங் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் தேவைன்னு சொன்னால் சில்லி ஃப்ளேக்ஸ் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அது அரை தேக்கரண்டி எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க இதை நாங்கள் மிக்ஸ் பண்ணுவோம். இறாலுக்காக நிறைய மிக்சிங் ஒன்றும் போடாதேங்கோ. இது 1/2 கிலோ இறாலா சொல்ல மறந்து போனால் 1/2 கிலோ இறால் அதுக்கு இந்த அளவு மிக்சிங் ஓகே. இதை நாங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். நாளைக்கு குத்துறதை காட்டுறேன். இது ஃப்ரிட்ஜில் இருந்து மேரினேட் பண்ணின அந்த சிக்கனை எடுத்து வச்சுருக்கிறேன். இனி நான் இந்த ஸ்டிக்கில் இப்படி குத்துறன்றதை காட்ட போகிறேன். இந்த ஸ்டிக்கை நீங்கள் அரை மணித்தியாலம் தண்ணிக்குள்ளே ஊற வச்சு வையுங்க. ஏன்னு சொன்னால் இது நீங்கள் தண்ணிக்குள்ளே ஊற வைக்காம வச்சா டக்கண்டு நீங்கள் BBQ போடுங்க இந்த ஸ்டிக் எரிஞ்சிடும். தண்ணிக்குள்ளே ஊற வச்சிங்களான்னு சொன்னால் அது எரியாது. நீங்கள் இப்படி குத்தணும். ஒவ்வொரு பீஸாக எடுத்து ஒரு ஸ்டிக்கில் குத்துனீங்கன்னு சொன்னால் ஓகே. கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு குத்தணும். முன்னுக்கும் பின்னுக்கும் கொஞ்சம் இடாமல் விடுங்க. என்னென்னு சொன்னால் நீங்கள் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கும். இப்படி குத்தணும். இன்னொன்று குத்தி காட்டுறேன். இப்படி நாங்கள் எல்லாத்தையும் குத்தி எடுப்போம். இங்கே பாருங்க எல்லாம் நான் இப்படி குத்தி வச்சுருக்கிறேன். இனி அடுத்ததாக இறால் உங்களுக்கு அதில் ஈக்கில் குத்துறதை சொல்லித்தர போகிறேன். வாங்க இனி வாங்க உங்களுக்கு இறால் எப்படி இந்த ஈக்கில் குத்துறன்றதை நான் உங்களுக்கு காட்டித்தர போகிறேன். இந்த ஈக்கில் நீங்கள் அரை மணித்தியாலம் தண்ணிக்குள்ளே ஊற வச்சு தான் வைக்கணும். அப்போ தான் BBQ போடைக்கு எரியாது. அதுக்கு நான் தேவையான பொருட்களாக
இந்த பெப்பர் 3 கலர் பெப்பர் ரெட் க்ரீன் yellow இந்த சைஸில் வெட்டி வச்சிருக்கிறேன். அதை மாதிரி ஒனியனும் இந்த சைஸில் வெட்டி வச்சிருக்கிறேன். ஏன்னா அதை தான் குத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் இதோட சேர்த்து அன்னாசி பழமும் குத்தலாம். நான் அன்னாசி பழம் குத்து இல்லை இன்றைக்கு, நீங்கள் அதுவும் குத்தி சாப்பிடலாம். இது நான் இப்போ இதை குத்துறதை உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்றது. முதல்ல நீங்கள் இறாலை இந்த வளத்தில் இருந்து வடிவாக இப்படி குத்துங்க. இப்படி குத்தி விடங்கான கொண்டாந்து விடுங்க. கீழே நீங்கள் கை பிடிக்கிற அளவுக்கு விடணும். விட்டுட்டு அடுத்ததாக நீங்கள் ஏதாவது உங்களுக்கு விருப்பமான கலர் பெப்பர் அதை நீங்கள் குத்தலாம். இந்த பெப்பர் எல்லாத்துக்கும் லைட்டாக நான் உப்பு போட்டு வச்சுருக்கிறேன். உங்களுக்கு விருப்பமெண்டா போடுங்க, இல்லையண்டா விடுங்க. அடுத்ததாக இன்னொரு இறாலையும் நாங்கள் இப்படி குத்துவோம். இறால் குத்தியாக்க இப்படி குத்தணும். இந்த சைட்லேருந்து இப்படி நேராக குத்திக்கணும் வந்தீங்களான்னு சொன்னால் ஓகே. அதுக்கு பிறகு இன்னொரு கலர் பெப்பர் நாங்கள் குத்துவோம். குத்தி போட்டு நீங்கள் உங்களுக்கு ஒனியன் உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ அதை மேலே குத்துங்க. இடையிலையும் நீங்கள் குத்தலாம். நான் இப்படி குத்துறேன். இங்கே பாருங்க, மேலேயும் நீங்கள் கொஞ்சம் இடைவெளி விட்டீங்களேன்னு சொன்னால் ஓகே. அதுக்கு மேலே நீங்கள் வேணுமெண்டா இன்னொரு yellow கலர் மற்ற பெப்பரும் குத்தலாம். இப்படி நீங்கள் குத்தினீங்களான்னு சொன்னால் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு இறால் தேவைன்னு சொன்னால் நீங்கள் இறாலும் குத்தலாம். நான் அடுத்த இதில் இறால் இன்னொரு எக்ஸ்ட்ராவாக குத்தி காட்டுறேன். அடுத்ததாக நாங்கள் பெப்பரை குத்துவோம். பெப்பரை குத்தி போட்டு நாங்கள் அடுத்த இறாலை இறால் தான் குத்தியக்குள்ளே கவனமாக குத்தணும். இப்போ இதாண்டிங்கன்னு சொன்னால் ஓகே. பாருங்க, விதமாக நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குத்துங்க. நான் இப்படி குத்தி வச்சுக்கேன். இதுக்கு மேலே நாங்கள் இனி ஒரு ஒனியன் கீழையும் மேலையும் இடைவெளி இருந்தால் சரி, பிடிச்சி சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு குத்துங்க. இப்போ நாங்கள் இப்படி எல்லாத்தையும் குத்தி எடுப்போம். இங்கே பாருங்க, இறாலும் குத்தி முடிச்சிட்டேன். விதமாக குத்தி வச்சிருக்கிறேன். நீங்களும் இதை மாதிரி குத்தி பாபிக்கு போட்டு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கண்டு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.